வணக்கம். ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தில் கடகத்தில் சூரியன் பிரவேசிக்கின்ற மாதம் தான் ஆடி மாதம் என்று சொல்லக்கூடியது. அந்த கடகமாகப்பட்டது, அதாவது கடகராசி என்று சொல்லக்கூடியது சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய அந்த ராசி. சந்திரனை பொறுத்தவரைக்கு மாத்திருகாரகன், மாதாகாரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடியவர் சந்திரன். ஆக அம்பிகைக்கு உகந்த மாதம் எது அப்படின்னு சொன்னோம்னா அது ஆடி மாதம்தான். அந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் உண்டு. அதுலேயும் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு உரித்தான பெண்கள் வழிபாடு செய்யக்கூடிய மாதம் என்று சொல்லக்கூடியது இந்த ஆடி மாதம். அதாவது காலத்தில் தட்சிணாயன கால ஆரம்ப காலம் என்று சொல்லக்கூடியதே இந்த ஆடி மாதம் தான். அந்த ஆடி மாதத்தை, அதாவது தட்சிணாயன காலத்துக்கு பிறகு உத்தராயண காலம் வரை மிக அற்புதமான பலவிதமான விசேஷங்கள் உண்டு. அதுலேயும் அந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை, நாகசதுர்த்தி, நாகபஞ்சமி, ஆடி பூரம், இந்த நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பு. அதுலேயும் நாம் செய்த கர்மாக்கள் மூலமாக நமக்கு வருகிற துன்பங்களை எல்லாம் துடைக்கக்கூடியவள், நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துடைக்கக்கூடியவள் யார் அப்படின்னா பெற்றவங்களே எல்லாம், அதாவது தாய் தந்தையர்களே தாய்க்கு தான் குழந்தைப்படுகிற இன்னல்கள் சகிக்க முடியாது. அப்படி சகிக்க முடியாத தாயானவள் ஆட்சியாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்கின்ற வேண்டுதல், நம்மளுடைய பாவங்கள், இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமைகள், நோய் நொடி துன்பங்கள் இவைகள் எல்லாம் தீர்ப்பதற்காக அன்னையிடம் சென்று முறையிட வேண்டிய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் அடுத்தடுத்து காலங்களில் இப்போ ஆடி கிருத்திகை முடிஞ்சது, அதுக்கு அடுத்ததாக ஆடி பூர திருவிழா, அதாவது வரக்கூடிய 28/7/2025 வரும் திங்கட்கிழமை ஆடிப்பூர திருவிழா, வளையல் திருவிழா நடக்க உள்ளது. அந்த வளையல் திருவிழாவை பற்றிய சிறப்பான செய்திகள், அதேபோல் அதற்கு மறுநாள் நாக சதுர்த்தி, நாக பஞ்சமி, இதெல்லாம் ரெண்டுமே சேர்ந்து வருது. இதில் என்னென்ன பண்ணணுங்கிறது அடுத்தடுத்து உங்களுடைய பதிவுகளில், உங்களுடைய வளர் வாராகி சேனலில் அடுத்தடுத்த பதிவுகள் பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.